வணக்கம் மக்களே, இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்யலாமா? அதுக்கு நான் 2 தக்காளி 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து பிரியாணிக்கு, 2 வெங்காயம் வந்து தயிர் வெங்காயத்துக்கு. எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கழுவுனதை இந்த மாதிரி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே மிக்சியில் கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி 3 சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். கேஸில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் வரும்போது கையளவு வெங்காயம் எடுத்து கொஞ்சம் போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்தோடனே தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கிராம்பு, சோம்பு, பூ எல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறமா தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா மட்டனை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். மட்டனை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலக்கிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கணும். அப்போ தான் கறி நல்லா வேகும். அப்புறம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை வந்து எப்படி ஆட் பண்ணலாம், 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்புறமா தண்ணியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுட்டு கொதிச்சு வரப்போ அரிசியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது அரிசி வந்து ஆட் பண்ணிக்குவோம். அப்புறமா குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 4வது விசில் வரும்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் தயிர் பச்சடிக்கு பேலன்ஸ் இருக்கிற வெங்காயத்தை ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வெங்காயத்தை சின்ன பாத்திரம் மாற்றினதுக்கப்புறம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 10 ரூபா தயிர் பாக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 விசில் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தோம்னா பிரியாணி ரெடி. மட்டன் பிரியாணியும் தயிர் பச்சடியும் ரெடி. ஒரு ஸ்பூன் தயிர் பச்சடி அப்படியே தட்டில் வச்சு தயிர் பச்சடியும் பிரியாணியும் சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு.